ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? எல்லாரும் நலமாக இருப்பீர்கள்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிறது அப்பம். இதை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புதிய வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். இப்போ நாங்கள் செய்முறைக்கு போவோம். இந்த அப்பத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 1 கப் சோறு எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இந்த கப்பால் 2 கப் வெள்ளை பச்சை அரிசி எடுத்து 6 மணித்தியாலங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து நல்லா அலசி 2-3 தரம் கழுவி போட்டு ஊற வச்சு நான் அந்த ஊற வச்ச தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளோ தான் செய்ய தேவையான பொருட்கள். வாங்கோ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ இந்த 3 பொருட்களையும் வந்து அரைச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் வெள்ளை பச்சை அரிசி இல்லாட்டிக்கு சிவத்த பச்சை அரிசியும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டிக்கு 1 கப் வெள்ளை அரிசியும் 1 கப் சிவத்த பச்சை அரிசியும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த வந்து தேங்காய் பூ வந்து 1 கப் எடுங்கோ. சோறு வந்து கொஞ்சம் கூட போடுங்கோ. ஏனெண்டா சோறு போட்டால் தான் அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து வெள்ளை பச்சை அரிசி எடுக்கிறோடையா வெள்ளை பொன்னி அரிசி சோறு எடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ தான் எல்லாம் நல்லா வெள்ளையாக இருக்கும். அதனால தான் அப்படி எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லாட்டிக்கு வேறு சோறும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது மூண்டையும் நாங்கள் வந்து கலந்து அரைச்சி எடுப்போம். ஆக தண்ணி தன்மையாக இல்லாமல் ஆக கட்டித்தன்மையும் இல்லாமல் அரைச்சி எடுப்போம். இப்போ நான் வந்து மூண்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைக்க போகிறேன். இதுக்கு நாங்கள் வந்து கஞ்சியோ புக்கியோ எதுவுமே காய்ச்சி இல்லை. ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் தண்ணி விடுவோம். அரைக்கிறேன். இதை இப்போ நான் வந்து ஒருக்கா அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்க, இந்த வரைபட்டால் காணும். இந்த அரிசியிலே வந்து சின்ன சின்ன குறுநல் இருக்குது. நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் சின்ன சின்ன குறுநல் வந்து தட்டுப்படுது. இதே காணும். இது நாங்கள் வந்து ஒரு பாத்திரத்துக்கு விடுவோம். வெள்ளை கலராக இருக்குது. இப்போ இந்த அப்பமா கலவை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டேன். இது பாருங்க, குறுநல் இருக்குது அதுக்குள்ளேயே. இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்குறேன். இதை இப்போ நல்லா வந்து கலந்து விடுவோம். காணாட்டிக்கு பிறகு சுடும் போதும் பார்த்து போடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக தண்ணித்தன்மையும் இல்லை, ஆக கட்டியாகவும் இல்லை. உப்பெல்லாம் நல்லா சேர்ந்து நினைக்கும். இப்படி கலந்து விடுங்கோ. கொஞ்சம் ஆழமான சட்டியாக எடுத்து இந்த அப்ப கலவையை வந்து ஊற்றி வைங்கோ. ஏனெண்டா இல்லாட்டிக்கு வந்து பொங்கி வந்து வழியால் ஊற்றிடும். இந்த கலவையை இப்போ நான் வந்து மூடி புளிக்க வைக்க போகிறேன். நான் வந்து அலுமினியம் ஃபாயிலால் மூடுறேன். இதில் வந்து மூடி போட்டு மூடியும் வைக்கலாம். இப்போ இந்த அப்பா மாவை வந்து நாங்கள் புளிக்க வச்சினாங்க. இது சரியாக 20 மணித்தியாலமாக நான் வந்து புளிக்க வச்சிருக்கிறேன். அப்பம் இப்படி வந்துருக்கண்டு. அப்போ வந்து புளிச்சிட்டது மா வந்து இதே இது வெப்பமான நாடுகள்லன்னு சொல்லி சொன்னால் இரவு ஊற விட்டா அப்போ அடுத்த நாள் வந்து விடிய அரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் இரவே சுடலாம் உடனே. இங்கே வந்து குளிரான காலநிலைன்றதால கன நேரமாக புளிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பாலப்பம் சுடுறதுக்கும் முட்டையப்பம் சுடுறதுக்கும் தேவையான பொருட்களை நண்டு பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து மிளகுத்தூள், 500 ml தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். 3 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். தேவையான அளவு தண்ணீர் எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளோ தான் செய்ய தேவையான பொருட்கள். இனி நாங்கள் அப்பம் வந்து சுடலாம். இப்போ நாங்கள் வந்து அப்பத்துக்கு தேவையான தேங்காய் பாலை வந்து காய்ச்சி எடுப்போம். இது வந்து நான் வந்து பெட்டிப்பால் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா தேங்காய் துருவியும் எடுத்துக்கொள்ளலாம். துருவினா 1ஆம் பால் 2ஆம் பால் எடுத்து
காய்ச்சி எடுங்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுக்கணும். கடைசியாக வர காப்பி பால் எடுக்கக்கூடாது. ஏன்னா அப்பத்துக்கு விடும்போது அது வந்து வெளியில் ஓடிடும். இப்போ இதை காய்ச்சுவோம். இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் உப்பு போடுவோம். நீங்கள் வந்து சர்க்கரையும் போட்டுக்கொள்ளலாம். நான் இப்போ இதுக்குள்ளேயே வந்து சுகரும் சேர்க்கிறேன். நீங்கள் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து 7 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது வந்து கொதிக்கட்டும் கொஞ்சம். இப்போ நாங்கள் வந்து அந்த கொதிக்கிற தேங்காய் பாலுக்குள்ள வந்து இந்த கரைச்சி வச்ச அப்ப மாவில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து விட போகிறேன். ஏண்டா பால் வந்து இன்னும் கொஞ்சம் கடிப்பாக விரும்புகிறதுக்கா. அப்போ வந்து அப்பத்துக்குள்ளே விட்டு சுடும்போது அது வந்து ஒரு நல்ல ஒரு கட்டியாக இருக்கும். சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது பண்ணி தான் விட்டுருக்குறேன். இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிக்கிட்டுது, திக்காகி கொண்டு வந்துட்டுது நல்லா. இதை இப்போ நான் வந்து இறக்கி வைக்க போகிறேன். இறக்கி வைக்கும் போதும் 2-3 தடவை அப்படி ஆற்றி விடுங்க. என்னென்னு சொல்லிச்சோன்னா திரையை பார்க்கும். இப்போ இந்த மாக்கலவை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பும் காணாது கொஞ்சம் போட போகிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட போகிறேன். ஆக தண்ணி தன்மையாகவும் இருக்கக்கூடாது. காட்டன் கலக்கிட்டு இப்போ நான் வந்து அப்பத்துக்கு சட்டியை வந்து சுட வச்சுட்டேன் நல்லா. இப்போ இதுக்குள்ள நல்லெண்ணெயில் தொட்டு மெல்லிசா உள்ளுக்குள்ள சுடாக்கி விட போகிறேன். சட்டியை வந்து முதல்ல நல்லா சூடாக்கணும். இப்போ சூடாகிட்டு இந்த சட்டி. இப்போ இந்த அப்ப மாவை இதுக்குள்ள விட போகிறேன். நான் வந்து இதால் 2 கரண்டி விட்டுருக்கேன். இப்போ பால் விடாமல் நோமல் அப்பம் தான் சுட போகிறேன். அடுப்பை வந்து அப்பத்துக்கு வந்து இவ்வளோ கூட்டி வச்சு தான் சுடணும். இப்போ இது வந்து பால் விடாத அப்பம் தான் வைக்கணும். சரிங்க, நம்ம அப்பச்சோட எதுவுமே சேர்க்க இல்லை. இதில் நல்லா வந்திருக்கு. இதுக்குள்ளே வந்து நான் இன்னும் ஒருக்கா துடைச்சிட்டு இப்போ பால் அப்பம் சுட்டு காட்டுறேன். அதுக்கு நான் வந்து ஒரு 1.5 கரண்டி அப்படி தான் விட போகிறேன். விட்டுட்டு இதுக்கு தேவையான பாலை உடுக்க விடுவோம். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அப்படி விட்டுருக்கேன். நீங்கள் குறைய விட விரும்பினாலும் விடலாம். இப்போ இதை மூடி விடுவோம். இது இப்போ வந்து 3 நிமிஷமாக அவிஞ்சு கொண்டிருக்கு. இது வந்து பால் அப்பம் பாருங்க. பால் எல்லாம் அப்படியே கட்டியாகவே இருக்கு. அதுக்குள்ள அப்படியே வந்து பால் ஊற்றப்படாது, அப்படியே இருக்கும். நான் இப்போ சட்டியை வச்சுட்டு நான் வந்து இப்போ முட்டையப்பம் தான் சுட போகிறேன். 1.5 கரண்டி காணும். பாலப்பத்துக்கு முட்டையப்பத்துக்கு வந்து 1.5 கரண்டி அப்படி காணும். வெறும் அப்பத்துக்கு வந்து 2 கரண்டி விட்டால் தான் நெல்லம். வச்சுட்டு முட்டையோட வச்சு வச்சிருந்தேன்னா விடுறேன். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு தூவ போகிறேன். முட்டை கலவாக தூவணும் காணும். இப்போ கொஞ்சம் மிளகு போட போகிறேன். காணும். இப்போ மூடி விடுவோம். முட்டை அப்பமும் அந்த 3 நிமிஷமாக வெஞ்சு கொண்டிருக்கு. அப்பம் நல்லா வெஞ்சி வந்திருக்கு. வெங்காயம் எடுப்போம். முட்டை அப்பமும் சுட்டாச்சு.
இப்போ பாலப்பம், வெறுமப்பம், முட்டையப்பம் மூண்டும் சுட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பாலப்பம், முட்டையப்பம், பால் விடாத அப்பம் மூண்டையும் வந்து சுட்டுட்டேன். டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் வந்திருக்கு. நான் இந்த பால் விடாத அப்பத்துக்கு வந்து இஞ்சி சம்பலோட தான் பரிமாறி இருக்கிறேன். இந்த இஞ்சி சம்பல் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணி இருக்கிறேன். இதோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை இன்பாக்ஸுக்குள்ள சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.